லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அந்த வயதான அம்மா யாருங்க? முருகேசன் சாருக்கு தகவல் சொல்லுங்க. தலை தெறிக்க ஓடி வந்த ஆர்டிஓ அதிகாரி. வம்பன் பகுதியில் நெகிழ்ச்சி சம்பவம். புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் அருகே உள்ளது பட்டுக்கோட்டை சாலை. இந்த சாலையோரத்தில் 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆடைகள் இன்றி நிர்வாணமாக கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி சாலையோரமாக சுற்றி திரிந்துள்ளார். எதேச்சையாக அவ்வழியாக சென்ற இளம்பெண் ஒருவர் அந்த பெண்மணியை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனே அப்பகுதி சமூக ஆர்வலர்களுக்கும் புதுக்கோட்டை கோட்டாட்சியர் முருகேசனுக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். இதை கேட்ட கோட்டாட்சியர் முருகேசன் உள்ளிட்ட அதிகாரிகளும் சமூக நல ஆர்வலர்களும் இளம்பெண் தகவல் கொடுத்த இடத்திற்கு உடனே விரைந்தனர். இதற்கிடையில் கோட்டாட்சியர் முருகேசன் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்து வயதான பெண்மணி இருப்பதாக சொல்லிய இடத்திற்கு உடனே வர அறிவுறுத்தியுள்ளார். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கோட்டாட்சியர் முருகேசன் தான் கையோடு வாங்கி வந்த புதிய ஆடையை பட்டுக்கோட்டை சாலையோரத்தில் இருந்த மூதாட்டியிடம் வழங்கினார். இதை அடுத்து வயதான மூதாட்டி புதிய ஆடையை அணிந்து கொண்டார். தொடர்ந்து அவரிடம் பேசிய அதிகாரிகள் அவர் பின்னணி குறித்து விசாரித்தனர். அதற்கு பதிலளித்த மூதாட்டிதான் ஆவுடையார் கோயில் அருகே உள்ள ஊரைச் சேர்ந்தவர் என்றும் கல்யாணம் முடிந்த பிறகு கணவனை பிரிந்துவிட்டதாகவும் தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மூதாட்டி தனக்கு ஒரு மகன் இருப்பதாக அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இதற்கிடையில் கோட்டாட்சியர் முருகேசன் புதுக்கோட்டையில் உள்ள மனநல காப்பகத்திற்கு தொடர்பு கொண்டு வயதான மூதாட்டி தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து முடித்தார். தொடர்ந்து பேசிய அதிகாரிகள் மூதாட்டிக்கு தண்ணீர், குளிர்பானம், தேநீர் மற்றும் மதிய உணவு வாங்கி கொடுத்தனர். மேலும் மூதாட்டியை சேரில் அமர வைத்து நலம் விசாரித்தனர். இதையடுத்து 108 ஆம்புலன்ஸில் வந்த மருத்துவ ஊழியர்கள் மூதாட்டியிடம் பேசி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்து தருகிறோம் என்று கூறி 108 ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு செல்ல அழைத்தனர். இதையடுத்து வயதான மூதாட்டியும் மருத்துவ ஊழியர்களுடன் செல்ல 108 ஆம்புலன்ஸில் அவர் புதுக்கோட்டையில் உள்ள மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அதுவரை கோட்டாட்சியர் முருகேசன், சமூக ஆர்வலர்களான முத்துராமலிங்கம் மற்றும் ஓயாத அலைகள் கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். இதையடுத்து கேட்ட கோட்டாட்சியர் முருகேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் பெண்மணி குறித்த விவரங்களை சேகரித்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்தனர். மேலும் புதுக்கோட்டை அரசு மாவட்ட மனநல காப்பக மருத்துவரிடமும் பேசி மூதாட்டிக்கு தேவையான உரிய சிகிச்சைகளை அளிக்கவும் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என கோட்டாட்சியர் முருகேசன் தனி கவனம் எடுத்து உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து ஆர்டிஓ முருகேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் செயலை புதுக்கோட்டை பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து ஆர்டிஓ முருகேசன் சமூக நலப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவதாகவும் அண்மையில் தான் கந்தர்வக்கோட்டை முருகன் கோயில் பேருந்து நிறுத்த நிழற்குடையில் வசித்து வந்த தந்தை மகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார் எனவும் தற்போது 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணிக்கு தனி கவனம் எடுத்து உதவி செய்திருப்பதாக புதுக்கோட்டை பொதுமக்கள் அவரின் செயலை பாராட்டி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் அருகே ஆடைகள் இன்றி சாலையோரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இருப்பதை அறிந்த புதுக்கோட்டை ஆர்டிஓ சம்பவ இடத்திற்கு உடனே சென்று அந்த பெண்மணியை மீட்டு மாவட்ட மனநல காப்பகத்தில் ஒப்படைத்த நிகழ்வு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.